கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். தற்போது சந்தையின் போக்கு பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கான்னா சொல்ல முடியல. இண்டெக்ஸு ஏறுது, இண்டெக்ஸு இறங்குறது. இந்த ஒரு 1500 பாயிண்ட்டுக்குள்ளேயே ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஏறி இறங்கிக்கிட்டு இப்படி இருக்குது. அப்போது ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டாக்குகள், இந்த நிஃப்டி 50ல் பங்களிக்கக்கூடிய ஸ்டாக்குகள் அதனுடைய இண்டெக்ஸினுடைய குறியீட்டை தீர்மானிக்கிறது. இது ஒரு பக்கம். ஆனால் நம்ம கையில் இருக்கிற ஸ்டாக்கு நிஃப்டி 50 இல்லாமல் நிஃப்டி மிட் கேப் வச்சுருப்போம், ஸ்மால் கேப் வச்சுருப்போம். அதனுடைய பங்குகள்லாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னாக்கா ஓரளவுக்கு குறைஞ்சு தான் இருக்குது. அப்போது நிஃப்டி இண்டெக்ஸ் மூவ் ஆன அளவுக்கு அந்த குறுகிய ரேஞ்ச் பவுண்டில் இருந்தால் கூட நம்மளுடைய ஸ்டாக்குகள் ஓரளவுக்கு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாவோ அல்லது 2 மாதத்துக்கு முன்னாடியோ வாங்கியிருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டாக்கெலாம் கணிசமாக குறைஞ்சிருக்கு. எல்லாமே நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்கு தான், நல்ல ஒரு ஃபெமிலியர் ஸ்டாக்கு தான். நல்ல கடந்த காலத்தில் நல்ல பங்களிப்பு கொடுத்து நல்ல உச்சத்தை போயிட்டு நல்ல ஏற்ற இறக்கங்கள் கொடுத்த பங்குகள் நிறைய அந்த மாதிரி இறங்கியிருக்கு. ஆடி தள்ளுபடி துணிக்கடையில் மட்டும் இல்லை, நம்ம பங்கு மார்க்கெட்லேயும் இப்போ ஆடி போய் ஆவணி வந்தாலும் இன்னும் தள்ளுபடி விலையிலே நமக்கு நிறையா ஸ்டாக்ஸ்கள் கிடைக்கிறது. அதனால் ஒரு ஸ்டாக்ஸ் இறங்கிடுதுன்னா நமக்கு அதை ஒரு பையிங் சான்ஸாக எடுத்து ஓரளவுக்கு டிப்பாகிற போது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இறங்கினால் அதை அக்யூமுலேட் பண்ணலாம். அதுக்குன்னா ஒரு 20% நம்ம வாங்கியில் வரலன்னு 20-30% இறங்கி டெக்னிக்கெல்லாம் பார்க்கணும். அந்த பங்கு நமக்கு நல்ல ஒரு வாங்கக்கூடியதாக இருக்கிறதா, டெக்னிக்கலாக ஆக்சுவலாக இறங்கியிருக்கா, இல்லை ஓவரால் மார்க்கெட்டுக்கு தகுந்தபடி செக்டார் வைஸாக இறங்கியிருக்கான்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம முடிவெடுக்கணும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது நல்ல இறங்கிய பங்குகள் கடந்த 3 மாதத்துலேருந்து இறங்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்கா ஜென் டெக்னாலஜிஸ், பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், மசகான் டாக், ஐஇஎக்ஸ், ஆர்விஎன்எல், பாரத் டைனமிக்ஸ், நியூஜென் சாஃப்ட்வேர், ஐனக்ஸ் விண்ட், ஆஞ்சல் ஒன், பிஹெச்இஎல், கொச்சின் ஷிப்யார்ட், எலிகான் இன்ஜினியரிங், ரெயில்டெல் கார்பரேஷன், ஜேபிஎம் ஆட்டோ, ஏபிபி இந்தியா. ஏபிபிஎம் இந்தியாவில் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்த ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லா கீழே இறங்கியிருக்கு. அப்போது நல்ல அடிமட்ட ரேட்டில் வந்திருக்கு. அதெல்லாம் இது இன்னும் எவ்வளோ தூரம் இறங்குங்கிறது யாருனாலையும் சொல்ல முடியாது. நம்ம டெக்னிக்கல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம அதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன், அதனுடைய ட்ரெண்டு ரிவர்ஸ் லைன், ட்ரெண்டு ரீட்ரேஸ்மெண்ட் லைன்லாம் போட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விலையில் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய பங்குகளினுடைய விவரம் இருக்குது. ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க, அது குறைஞ்சிருக்குன்னா மறுபடியும் அந்த வாங்கின விலையை தாண்டறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதுக்கு பேர் நம்ம அக்யூமுலேட்டர்னு சொல்லுவோம். அதனால் இந்த மாதிரி பங்குகள்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இர்கான் இன்டர்நேஷனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 20-25% மேலே இறங்கின பங்குகளுக்காக ஒரு பட்டியல் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறையா பங்குகள் இருக்குது. இந்த பங்குகள்லாம் கடந்த காலத்தில் இந்த ஆர்விஎன்எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல 600 ரூபாய்க்கு மேலெலாம் போன பங்குகள் இன்றைக்கி கீழே இறங்கியிருக்கு. பட் இப்போ இந்த மாதிரி ரயில்வே துறை பங்குகளுக்கெல்லாம் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுன்ட்டு நம்ம செய்தி வழியாக பார்க்குறோம். இருந்தாலும் பங்குகள் ஏன் ஏறவில்லை என்பதற்கு அதற்கான வாய்ப்புகள், அதற்கான செய்திகள் கிடைச்சி ஒன்றா டிவிடெண்ட்டு இல்லைன்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டு, போனஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்திகள் இருந்ததுனாக்கா அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பங்குகள் நல்ல லீடிங் பங்குகள்லாம் இப்படி விலை இறங்கி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எங்கள் காலத்தில் ஒரு ஃபேமஸான பாட்டு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சு அனலைஸ் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதை ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டாக என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இப்போது மனசில் பட்டதை ஸ்டாக்கை வாங்கக்கூடாது, மைண்டில் பட்டு மைண்டில் சொல்லணும் இந்த ஸ்டாக்கை வாங்க. அப்போ மைண்ட் எப்போ சொல்லும்? இந்த ஸ்டாக்கு டெக்னிக்கல் பார்க்க சொல்லும், பேராமீட்டர்ஸ் பார்க்க சொல்லும், ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்குற போது அதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன், இப்போ இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறது, இதை அடிப்படையில் பார்த்து நம்ம கணக்கிட்டு வாங்கிறதுக்கு தான் நம்ம மைண்டு கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். அதனால் அந்த மாதிரி பார்த்து சந்தையும் புரிஞ்சுக்கணும், சந்தையில் இருக்கக்கூடிய செக்டாரை புரிஞ்சுக்கணும், செக்டாரில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனத்தினுடைய பங்குகளையும் அனலைஸ் பண்ணணும். அதனால தான் சொல்கிறது, புரிதல் இல்லை என்றால் பிரிதல்.
புரிஞ்சுக்கிட்டு வியாபாரத்தை செய்யணும், புரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்யணும். இதை பற்றி எனக்கு தெரியாது, நான் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியாதுன்னா பங்கு சந்தையில் முதலீடு அல்லது வர்த்தகத்தை தவிர்த்து வேறு வகையில், வேறு துறையில், வேறு வர்த்தகத்தில் முதலீடு அல்லது வர்த்தகம் செய்வது சால சிறந்தது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எல்லாத்துக்குமே நம்ம அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். நிறையா யூடியூப்லாம் நிறையா விஷயங்கள் எப்படி இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்க்கணும்லாம் வருது. பட் அது குறிப்பிட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் நம்ம என்னுடைய வர்த்தகத்தையோ முதலீட்டினுடைய நுணுக்கங்களையோ அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியாது. ரெண்டாவது அது தொடர்ச்சியாகவும் வராது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய ஒப்பீனியன்கள் சொல்லுவாங்க, கருத்துக்களை சொல்லுவாங்க. அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அதை கோர்வையாக அப்ளை பண்ணுறதுக்குங்கிறது கொஞ்சம் நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்கும். அதனால் ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு அல்லது இந்த ஸ்டாக் இப்படி இருக்குது, அந்த ஸ்டாக் இப்படி இருக்குது, அல்லது ஒரு ரேட்டிங் ஏஜென்சிஸ்னு ஒரு கருத்து போடுவாங்க. அந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் இந்த ஸ்டாக்கு இந்த விலைக்கு போகலாம்ன்றது அவங்களுடைய கருத்து தொலைநோக்கு பார்வையில் கூட இருக்கலாம். அவங்க இன்டர்டேக்கு வாங்கணும் அல்லது ஸ்விங் ட்ரேடிங் வாங்கவோ குறுகியால் முதலீடுக்கோன்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட பங்கு இப்போ இந்த விலையில் இருக்குது, இந்த விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, ஐயோ அவங்க சொல்லியிருக்காங்களே போய் நம்ம மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது சந்தையினுடைய போக்கு மற்ற செய்திகளின் அடிப்படையில் அது வாங்கினதுக்கப்புறம் இறங்கவும் செய்யும். அவங்க சொல்கிற விலை வரத்துக்கும் குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கும். நாம் என்ன பண்ணுவோம், டெக்னிக்கல் பற்றி தெரியாதவங்க ஐயோ நம்ம வாங்கினது இறங்கிடுது நஷ்டம் ஆகிடுன்னு சொல்லிட்டு விற்போம். அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தோன்னா அது டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகிற போது அப்போது நாம் என்ன பண்ணுவோம், வாங்கினதை விட நஷ்டத்தில் விற்றுட்டு நம்ம வாங்கினா இறங்குது, அப்போ நம்ம விற்றக்கப்புறம் ஏறுதுன்ற மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் வருது. அதனால் டெக்னிக்கல் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சு சந்தையினுடைய போக்கை அனுசரித்து சந்தையும் புரிஞ்சு நாம் ஒரு ஸ்டாக்கை எடுக்கிறது ஆரோக்கியமானது ஒன்றுங்கிறதுக்காக இந்த கருத்தை சொல்கிறேன். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா ஸ்டாக்கு வாங்க வேண்டாம். நிறையா ஸ்டாக்கு வாங்கி இப்போ 1 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 10 லட்சம் ஏதோ ஒரு அமௌண்ட்டு, நிறையா ஸ்டாக்ஸ் வாங்குறத விட ஒரு சின்னதாக ஒரு ட்ரேடிங் மெத்தடாலஜிங்க சொல்கிறேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் இதை இக்னோர் பண்ணிடுவோம். இப்போது ஒரு 1 லேக் ஸ்டாக் வாங்குறீங்க. 1 லேக் ஸ்டாக்குனா 1 லேக்குக்கும் போய் வாங்கக்கூடாது. ஒரு 70% ஸ்டாக் வாங்குறீங்க. நல்ல பகுப்பாய்வு செய்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரி கட்டு ஒரு ஏதோ ஒரு ஸ்டாக் நல்ல ஃபண்டமெண்டலி ஓரியன்ட், எய்தர் லார்ஜ் கேப்போ மிட் கேப்போ நல்ல ஸ்டாக்ஸாக எடுக்கிறீங்க. எடுத்துட்டு அதுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறீங்க. அப்போ ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்குன்னு டைம் ஃப்ரேம் பார்க்கணும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம், ட்ரேடிங்காக இருந்தால் அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தால் அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமை வச்சு சார்ட்டை நீங்கள் பண்ணிக்கணும். அந்த சார்ட்டு நிறையா சார்ட் இருக்குது, பேஸ்லைன் சார்ட் இருக்குது, கேண்டில் சார்ட் இருக்குது, இது மாதிரிலாம் நிறையா சார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சார்ட்டை நீங்கள் அசைன் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வாங்குறீங்க. ஏதோ ஒரு விலைக்கு உங்களுக்கு திருப்தியான விலையில் கிடச்சிருது, நீங்கள் லோ தான் நினச்சிட்டு வாங்குறீங்க. அப்போ இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது ஒரு 2 இண்டிகேட்டர்ஸை வச்சுக்கணும். அப்போ இந்த 2 இண்டிகேட்டர்ஸில் உங்களுக்கு எங்கே அது வாங்கக்கூடிய இடம் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கிறதோ அங்கே தான் நீங்கள் வாங்கணும். கண்ணில் பார்த்த உடனே போய் வாங்கக்கூடாது. கண்ணில் போட்டு வாங்குற போது அது அந்த வால்யூம் தகுந்த மாதிரி இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற போது ஐயோ ஒன்று குறைஞ்ச விலையில் வாங்கியிருக்கலாமேன்னு நினைப்போம். அதனால் அப்படி செய்யாமல் நல்ல குறைஞ்ச விலையில் கூடுமான வரையிலும் அதே மாதிரி ஸ்டாக்கை வாங்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. எல்லா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோம் போய் வாங்கக்கூடாது. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா கையில் வாங்கி இருந்து ஏற்கனவே அந்த T+2 தாண்டி இருக்கிற ஸ்டாக்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம விற்கணும். நேற்றுக்கு வாங்கின ஸ்டாக்கை இன்றைக்கி விற்கக்கூடாதுன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது. ஏன்னா அது ஈவினிங் தான் உங்களுக்கு பூல் அக்கௌண்ட்டுக்கே வரும். அப்போ அந்த ஹோல்டிங் ஸ்டாக்ஸில் என்ன இருக்கணும், 3ஆவது நாள் 4ஆவது நாள் இருந்தால் லாபத்தில் இருந்தால் விற்கலாம். இல்லைன்னா பேசாமல் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகணும். ஒரு 9:30 மணி 9:35 தான் அந்த மார்க்கெட் ஒரு ஸ்டெடியாக நிற்கும். ஓப்பன் ஹை லோ எல்லாமே பார்த்து இப்போ ப்ரெசன்ட் ட்ரேடிங் என்னன்னு பார்த்துட்டு சில ஃபார்முலாஸ்லாம் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும். சரி, வாங்குற போது என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாக் குறிப்பிட்ட மாதிரி ஒரு 100 ஸ்டாக் வாங்கிட்டீங்க. ஒரு ட்ரேடிங்காக நான் சொல்கிறேன், 100 ஸ்டாக் வாங்கிட்டீங்கன்னா 100 ஸ்டாக்குக்குமே ஸ்டாப் லாஸ் போடாதீங்க. ஒரு 50%க்கு ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஒரு 50% ஸ்டாக்குக்கு டார்கெட்டை போடுங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்ததுன்னா அது 50 போயிடும். திருப்பி என்னாகும், இந்த 50 நிற்கும். இந்த 50 ஸ்டாப் லாஸை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கும் அந்த விலையில் விற்றா உங்களுக்கு நியாயமான லாபம் கிடைக்கலாம். எல்லாத்துக்குமே ஸ்டாப் லாஸ் போட்டு சில டயத்தில் ஸ்டாப் லாஸ் ஸ்டிக் ஆகிடும்.
ட்ரிக் ஆகிட்டு அந்த டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆகிற போது அந்த டிமாண்ட் ஜோன் எங்கே வரும்னு கேட்டாலும் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நிறையா இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணி அது உங்களுக்குன்னு தெரிந்த பிடித்த இண்டிகேட்டர்ஸை வச்சுட்டு செய்யுங்க. நிறைய இண்டிகேட்டர்ஸை சிஸ்டத்தில் மேலே வச்சுக்காதீங்க, ஏன்னா அது இடத்த அடைச்சிக்கும். அப்போ இது மாதிரி பார்த்துட்டு ஒரு பகுதியாக செய்கிறது ஒரு ஆரோக்கியம். இல்லை நான் எனக்கு 50% முடிஞ்சிருக்கு, மீதி 50க்கு நான் ஸ்டாப் லாஸ் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுறது ஒரு ரகம் இருக்குது. அப்போ ஸ்டாப் லாஸ் அப்படியே இது மேலே ஏற ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸையும் மாடிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடுமான வரையிலையும் இன்ட்ராடேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா இன்ட்ராடேயில் லாபமோ நஷ்டமோ பொசிஷனை கிளியர் பண்ணி 3 மணிக்கு நீங்கள் ஓவராலாக உங்களுடைய பொசிஷன்ஸ் 100னா 100 வாங்கியிருக்கா 100 விற்றுருக்கான்னு பார்க்கணும். நாம் 100ன்னு நினச்சி வாங்கியிருப்போம், ஆர்டர் போட்டிருப்போம், அது 80 தான் கிடச்சிருக்கும். நாம் அதை பொசிஷனை பார்க்காம 100ன்னு விற்றுட்டா அப்போ 20 உங்களுக்கு என்ன ஆகும், ஷார்ட் ஆகிடும். அந்த 3:30க்குள்ளே நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னா தேவையில்லாமல் சில நடைமுறைகளில் உங்களுக்கு சிரமங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 3 மணிக்கு இன்ட்ராடேனா 3 மணிக்கு நம்ம வாங்கியிருக்கிறதெல்லாம் கவர் ஆகிடுதான்னு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். ட்ரேடிங் மெத்தடாலஜிங்கிறது இதெல்லாம் என்ட்ரி டைம், எக்ஸிட் டைம், பொசிஷன் பார்த்து அந்த டெக்னிக்கல்லாம் பார்க்குறது, இந்த டைம் ஃப்ரேம் வைக்கிறது ரொம்ப ஒரு துல்லியமாக கரெக்டாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி கேண்டில்ஸ் வைக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேண்டில்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு பேஸ் லைன் பிடிக்கும். நமக்கு உங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ அதைப்படி செய்யுங்க. இந்த மாதிரி சில மெத்தடாலஜி இருக்குது. இந்த மெத்தடாலஜின்ட்டு நிறையா இருக்குது, பட் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியலன்னா இப்போ நம்மளுடைய ட்ரேடிங் ஆப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 44-45 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க, அல்லது எதில் நீங்கள் கற்றுட்டு எது உங்களுக்கு சௌகரியமாக சப்போர்ட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அதை செய்யுங்க. அதேமாரி எல்லாத்துக்கும் போயிட்டு நிறைய ஸ்டாக்ஸை வாங்கக்கூடாது. 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு 50-60 ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. அப்போ சந்தை இறங்குற போது ஓவராலாக ஒரு ஜென்ரல் நியூஸ் அடிப்படையில் எல்லாம் இறங்குற போது நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் அதிகமாகும். ஒரு ஸ்டாக்கை வாங்கிக்க வேண்டியது ஒரு ஸ்டாக்கில் இப்படி பண்ணலாம். இது ட்ரேடிங்க்கு. அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஒரு 100 ஸ்டாக் வாங்கிட்டீங்கன்னாக்கா ஆன் 3rd டே ஆர் 4th டே தான், நான் மறுநாள் சொல்லலை. அப்போ 3rd டே 4th டேங்கிற போது உங்களுக்கு அந்த ஹோல்டிங்ஸில் வந்துடும். வரபோது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டாப் லாஸை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியும் வர்த்தகம் பண்ணலாம். ரொம்ப நூதனமாக செய்யணும் ட்ரேடிங்னா. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாக்கா நல்ல தொலைநோக்கு பார்வையில் நீண்ட கால முதலீடு அல்லது குறுகிய கால முதலீடு செய்யலாம். அல்லது குவார்ட்டர்லி ரிசல்ட், இந்த டிவிடெண்ட்டு போனஸ்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டாக்குகள் பைபேக் இப்படின்னா கொஞ்சம் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு அந்தந்த பேஜஸில் போய் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸுக்குன்னே இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, எந்த ஸ்டாக்கை வாங்குறது எந்த ஸ்டாக்கை கொடுக்கறதுங்கிறது நமக்கு ஐடியா தெரியாது. பொறுமையாக இருந்து நாம் அதுக்குன்னு சில ஆப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு உதாரணத்துக்கு நான் 2-3 பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னேன், சார்ட்டிங்க்குன்னு ஒரு ஆப். நான் அந்த ஆப் பரிந்துரை செய்யலை. அந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சார்ட்டிங், இந்த சார்ட்டிங் ஆப்பில் உங்களுக்கு இன்ட்ராடே ஸ்கேனர், ஸ்விங் ட்ரேடிங் ஸ்கேனர் எல்லா விஷயமும் அதில் இருக்குது. அதில் போயிட்டு கொஞ்சம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். எடுத்த உடனே டைரெக்டாக ட்ரேடிங்க்கு வரக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். ஜென்ரலாகவே மார்க்கெட்டில் எந்தெந்த டயத்தில் எந்தெந்த மூமெண்ட் இருக்கணும் கடந்த 2-3 பதிவுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த 9:30 to 11, அதேமாரி மத்தியானம் 2:30 to 3:10, 3:15. இந்த மத்தியானம் இந்த 11 மணிக்கு மேலே 12 மணி வரலையெல்லாம் மார்க்கெட் அப்படியே ஸ்லக்கிஷாக தான் இருக்கும். இது மாதிரி நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறது தான் ஒரு தொழில்நுட்ப ரீதியாக பகுப்பாய்வு செய்து என்பது ஆரோக்கியமான வர்த்தகமாக இருக்கும். இந்த பதிவில் மேற்கண்ட சில நடைமுறைகள் என்னுடைய கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையிலையும் பங்குச்சந்தையினுடைய இயக்கத்தின் அடிப்படையிலையும் நான் கற்று தெரிந்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டுள்ளேனே தவிர, இந்த கருத்துக்கள் என் அனுபவத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள். இது மாதிரிலாம் செஞ்சால் ஓரளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடெக்ட் அவர் கேபிட்டல், அதுக்காக இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய தொழில்நுட்ப ரீதியாகவும் அடிப்படை ஃபண்டமெண்டலாகவும் பார்த்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரையும் கேட்டுக்கிட்டு எந்த முடிவும் செய்யுங்க. நான் இதில் எந்த ஸ்டாக்கையும் ரெக்கமெண்டேஷன் பண்ணலை. அதனால் நீங்கள் பகுப்பாய்வு செய்து உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்களுடைய வர்த்தகமாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் மேற்கொள்வது என்பது உங்களுடைய முதலீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.